இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக அனுபவித்த வேதனைகளை ஒவ்வொரு நாளும் சிந்திப்பதை விட நித்திய இரட்சிப்பை, அதாவது விண்ணக வாழ்வை அடைவதற்கு உகந்த வழி வேறொன்றும் இல்லை. மனிதனாக வந்த கடவுள் நமக்காக பட்ட துயரங்களை சிந்திப்பது ஆன்மாவிற்கு மிகுந்த நன்மையை தரும் என்று புனித அகுஸ்தினார் கூறுகிறார். இதற்கு முன்பே ஒரிஜன் என்பவர் கூறியது போல, மீட்பரின் மரணத்தை தொடர்ந்து தியானிக்கும் எந்த ஒரு ஆன்மாவிலும் பாவம் ஒருபோதும் ஆட்சி செய்ய முடியாது. மேலும் இயேசுவின் பாடுகளை தியானிப்பதை விட இறை அன்பின் நெருப்பை இதயத்தில் மூட்டுவதற்கு சிறந்த பயிற்சி வேறில்லை. அடுத்து பொனவெந்தூர், இயேசுவின் காயங்கள் மிகவும் கடினமான இதயங்களையும் உருக்கும் ஆற்றல் கொண்டவை. அவை குளிர்ந்து போன ஆன்மாக்களையும் அன்பினால் எரிய செய்யும் என்கிறார். ஆகவே சகோதர சகோதரிகளே, நற்செய்தியாளர்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகியோர் இயேசுவின் பாடுகளை பற்றி எழுதியுள்ள வரலாற்றை சிந்திப்பதே ஒரு ஆன்மாவை இறை அன்பினால் நிரப்ப போதுமானது என்று புரிந்து கொண்டு, இயேசுவின் பாடுகள் நடந்த 3 முக்கிய இடங்களான கெத்சேமனி தோட்டம், எருசலேம் நகரம் மற்றும் கல்வாரி மலை, இந்த 3 இடங்களை ஒரு கிறிஸ்தவன் தனது விசுவாச கண்களால் உற்று நோக்க வேண்டும். அந்த இடங்களை, அங்கே நிகழ்ந்த இயேசுவின் பாடுகளை உளமாற இப்போது தியானிப்போம். எபிரேயர்களின் சிறுவர் குழாம் ஒலிவ கிளைகள் பிடித்தவராய், உன்னதங்களிலே ஓசானா என்று முழங்கி ஆர்ப்பரித்து ஆண்டவரை எதிர்கொண்டனரே. இயேசு எருசலேமுக்குள் நுழைகிறார். மத்தேயு 21:4. இதோ உன் ராஜா சாம்ப குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார். இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது மீட்பர் தமது பாடுகள் நெருங்குவதை அறிந்து பெத்தானியாவிலிருந்து எருசலேம் நோக்கி புறப்படுகிறார். விண்ணகத்தின் அரசராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கழுதையின் மேல் ஏறி அந்த நகருக்குள் நுழைய சம்மதித்த அவரது தாழ்மையை சற்று தியானிப்போம். எருசலேமே, இதோ உனது அரசர் தாழ்மையோடு வருகிறார். அவர் உன்னை ஆளவோ அல்லது உனது செல்வங்களை கைப்பற்றவோ வரவில்லை. மாறாக அவர் உன்னை மீட்கவும் தனது மரணத்தின் வழியாக உனக்கு வாழ்வை வழங்கவும் மிகுந்த இரக்கத்தோடு வருகிறார். அப்போது மக்கள் அவருக்கு மிகுந்த மரியாதையுடன் தங்களது ஆடைகளை அவர் வழியில் விரித்தனர். மரக்கிளைகளை வெட்டி கையில் பிடித்து ஆட்டியபடி, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தனர். ஆனால் தியானித்துப் பாருங்கள், இன்று புகழாரம் சூட்டும் இதே மக்கள்தான் இன்னும் சில நாட்களில் இவனை சிலுவையில் அறையும் என்று கத்தப்போகிறார்கள். இன்று ஆடைகளை விரிப்பவர்கள்தான் நாளை அவரது ஆடைகளை உரிந்து அவரை சித்திரவதை செய்யப் போகிறார்கள். இன்று குருத்தோரைகளை பிடிப்பவர்கள்தான் அவருக்கு முள்முடி சூட்டப் போகிறார்கள். நமது ஆன்மாவிடம் சொல்வோம், என் ஆன்மாவே, நீயும் அவரிடம் செல். நன்றியுணர்வோடு அவரிடம் சொல், ஆண்டவர் பெயரால் வருபவர் போற்றப்படட்டும். ஜெபிப்போமாக. என் அன்பு மீட்பரே, நீர் எங்களை மீட்க வராமல் இருந்திருந்தால் நாங்கள் அழிந்து போயிருப்போம். எருசலேம் நகரை நெருங்கிய போது அதன் அழிவையும் நன்றியற்ற தன்மையையும் கண்டு நீர் அழுதீர். ஆண்டவரே, எருசலேமுக்காக அழுத நீர் என் ஆன்மாவின் நன்றியற்ற நிலையைக் கண்டும் அழுதிருப்பீர். உம்மை புறக்கணித்து நரக தண்டனைக்கு என்னை தள்ளிக்கொண்ட என் நிலையை எண்ணி எனக்காக அழுதீர். என் மீட்பரே, இப்போது நான் என் பாவங்களை எண்ணி வருந்துகிறேன். உலகப் பொருட்கள் அனைத்தையும் விட உம்மை அதிகம் நேசிக்க தீர்மானிக்கிறேன். உமது அன்பிலிருந்து என்னை யாராலும் பிரிக்க முடியாதபடி என்னை கட்டும். ஆமேன். எனது சனமே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல்.
எதிலே உனக்கு துயர் தந்தேன், எனக்கு பதில் நீ கூறிடுவாய். எனது சனமே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். எதிலே உனக்கு துயர் தந்தேன், எனக்கு பதில் நீ கூறிடுவாய். யூதர்களின் ஆலோசனையும் யூதாசின் துரோகமும். இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு பல புதுமைகளை செய்து கொண்டிருந்த வேளையில் நகரின் முக்கிய தலைவர்கள் அவரை எப்படி கொல்லலாம் என்று திட்டம் தீட்டினார்கள். தலைமை குரு கயாபா மக்களுக்காது ஒரு மனிதன் இறப்பது நல்லது என்று கூறினான். அப்போது யூதாஸ் அவர்களிடம், நான் அவரை உம்மிடம் ஒப்படைத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அந்த துரோகத்திற்கு விலை 30 வெள்ளிக்காசுகள் என முடிவானது. சற்று தியானிப்போமா? ஒரு ஆன்மா பல ஆண்டுகளாக இயேசுவுக்கு சேவை செய்த பிறகு ஒரு அற்ப உலக ஆசைக்காகவோ அல்லது சிற்றின்பத்திற்காகவோ அவரை எப்படி காட்டிக் கொடுக்கிறது என்பதை இங்கே சிந்திக்க வேண்டும். யூதாசே, நீ கடவுளை விற்க துணிந்திருந்தால் அதற்குரிய விலையையாவது கேட்டிருக்க வேண்டாமா? அவர் ஈடு இணையற்ற செல்வம் அல்லவா? விலை மதிப்பற்ற பொக்கிஷம் அல்லவா? ஆனால் நீயோ வெறும் 30 வெள்ளிக்காசுகளுக்காகவா அவரை விற்றாய்? நமது ஆன்மாவிடம் சொல்வோம், என் ஆன்மாவே, யூதாசை பார்க்காதே, உன்னையே பார். நீ எத்தனை முறை ஒரு சிறிய லாபத்திற்காகவும் அற்ப ஆசைக்காகவும் கடவுளின் அருளை சாத்தானிடம் விற்றிருக்கிறாய்? என் இயேசுவே, நான் செய்த துரோகங்களை நினைத்து உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறேன். உமக்கு யூதாசின் திட்டம் தெரிந்திருந்தும் நீர் அவனை உமது சமூகத்திலிருந்து விரட்டவில்லை. மாறாக அவனது பாதங்களை கழுவி அவனது இதயத்தை மென்மையாக்க முயற்சி செய்தீர். ஆண்டவரே, நானும் உம்மை புறக்கணித்த போதெல்லாம் நீர் என்னை விரட்டிவிடவில்லை. மாறாக உமது நற்கருணை பந்திக்கு என்னை இன்னும் அழைக்கிறீர். உமது இந்த அளவற்ற அன்பிற்கு நான் என்ன கைமாறு செய்வேன்? ஆண்டவரே, என்னை மன்னியும். ஆமேன். சீமோன் ராயப்பரிடம் அவர் வருவே, ராயப்பர் அவரை நோக்கி சொன்னது, என் பாதங்களை கழுவுவது. அதற்கு இயேசு, நான் பாதங்களை கழுவாவிடு, உனக்கு என்னோடு பங்கில்லை என்றார். சீடர்களுடன் இயேசுவின் இறுதி இரா உணவு. இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். யோவான் 13:1. இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே,
தமது மரணமும் இவ்வுலகை விட்டு தாம் பிரிய போகும் நேரம் நெருங்கிவிட்டதையும் அறிந்த இயேசு மனிதர்கள் மீது தாம் கொண்டிருந்த அளவற்ற அன்பிற்கு இறுதியாக உன்னத சான்றினை வழங்க விரும்பினார். அன்பினால் தகிக்கும் இதயத்தோடு சீடர்களுடன் பந்தியில் அமர்ந்திருந்த அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். லூக்கா 22:15 என்று கூறினார். என் இயேசுவே, அற்ப படைப்புகளாகிய எங்களுக்காக உமது உயிரை கொடுக்க நீர் இவ்வளவு ஆவலோடு இருந்தீரா? உமது இந்த விருப்பம் எமது இதயங்களிலும் மீதான அன்பை பெருக பண்ண எங்களை ஆசிர்வதியும். அந்த பந்தியிலிருந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி நமது மீட்பரின் அடையாளமாக இருந்தது. அந்த ஆட்டுக்குட்டி உணவாக உட்கொள்ளப்பட்டது போல சிலுவை எனும் பீடத்தில் இறை ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவும் வேதனைகளால் நசுக்கப்பட்டு பலியானார். புனித யோவான் இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்தபோது அன்பு காட்டும் அந்த மீட்பரின் இதயத் துடிப்பையும் அவர் ஆன்மாக்கள் மீது வைத்திருந்த கனிவையும் உணர்ந்திருப்பார் அல்லவா? ஆண்டவரே, எனக்கும் அந்த அருளை தாரும். உமது அன்பை மட்டும் நான் சிந்தித்து உமக்காக வாழ செய்யும். அதே விருந்தின் போது இயேசு எழுந்து தமது மேலாடையை களைந்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டு சீடர்களின் பாதங்களை கழுவத் தொடங்கினார். அண்ட சராசரத்தையும் படைத்த இறைவன் தமது படைப்புகளின் பாதங்களில் விழுந்து பணிவிடை செய்வதைக் கண்டு வானூதர்களே வியந்திருப்பார்கள் அல்லவா? ஆண்டவரே, கயவன் யூதாசின் பாதங்களையும் நீர் கழுவினீரே. உமது இந்த தாழ்மையின் முன் என் பெருமை எம்மாத்திரம்? இனி நான் எந்த அவமானத்தையும் உமது அன்பிற்காக பொறுமையோடு ஏற்பேன் என்று உறுதியளிக்கிறேன். என்னை பலப்படுத்தும். ஆமேன். ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதென்றோ. நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதென்றோ. நற்கருணை திருவருட்சாதனத்தை நிறுவுதல். இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாதங்களை கழுவிய பின் இயேசு மீண்டும் பந்தியில் அமர்ந்து மனிதர்களுக்கு தமது கனிவான அன்பின் இறுதிப் பரிசாக நற்கருணை எனும் திருவருட்சாதனத்தை நிறுவினார். இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். மத்தேயு 26:26. ஆண்டவரே, நீர் பிரியும் வேளையிலும் உமது மணவாட்டியாகிய திருச்சபையை நீர் மறந்து விடவில்லை என்பதற்கு அடையாளமாக உமது நினைவாக உம்மையே உமது உடல் மற்றும் இரத்தத்தை எங்களிடம் ஒப்படைத்தீர். சாகும் தருவாயிலுள்ள இளவரசன் தான் நேசிக்கும் மனைவியிடம் தனது விலைமதிப்பற்ற நகையை, இதை பார்க்கும்போது என்னை நினைத்துக்கொள் என்று நினைவாக கொடுப்பது போல நீர் உமது திரு உடலையே எங்களுக்குத் தந்தீர். என் இயேசுவே, எமது உணவாக மாறுமளவுக்கு எங்களை நேசித்தீரா? உம்மை நேசிக்க வைப்பதற்கு இன்னும் என்ன பாக்கியிருக்கிறது? நற்கருணையில் நீர் உம்மை முழுமையாக எங்களிடம் ஒப்படைக்கிறீர். எனவே நாங்களும் எமது முழு வாழ்வையும் உமக்குத் தரக் கடமைப்பட்டுள்ளோம். எனது சதையை உண்பவன் என்னால் வாழ்வான் என்ற உமது வாக்கின்படி இனி நான் எனக்காக வாழாமல் உமக்காக மட்டுமே வாழ அருள்தாரும். ஆமேன். தந்தையே, கூடுமானால் இந்த துன்பம் என்னை விட்டகன்று போகச் செய்திரும். ஆனாலும் என் வாழ்வில் உமது விருப்பம் ஒன்றே எப்போதும் எனக்கு நிகழட்டும். தந்தையே, கூடுமானால் இந்த துன்பம் என்னை விட்டகன்று போகச் செய்திரும். ஆனாலும் என் வாழ்வில் உமது விருப்பம் ஒன்றே எப்போதும் எனக்கு நிகழட்டும். கெத்செமனி தோட்டத்தில்
இயேசுவின் மரண வேதனை. இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இறுதி ராவுணவு முடித்ததும் இயேசு தமது சீடர்களுடன் ஒலிவமலைக்கு சென்று கெத்செமனி தோட்டத்தில் செபிக்கத் தொடங்கினார். அப்போது ஒரு பெரிய பயமும் சலிப்பும் தாங்க முடியாத துயரமும் அவரை சூழ்ந்து கொண்டன. திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார் என்று மார்க்கு 14:33 வாசிக்கிறோம். அவர் அனுபவிக்கப் போகும் கசையடிகள், முள்முடி, நாணிகள், சிலுவை மரம் மற்றும் அவமானங்கள் அனைத்தும் ஒரு நிழற்படம் போல அவர் கண்முன் தோன்றியிருக்கலாம். என் ஆத்துமா மரணத்துக்கேதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்று அவர் கூறினார். அந்த துயரத்தின் மிகுதியால் அவரது உடலிலிருந்து இரத்தம் வியர்வையாக நிலத்தில் சிந்தியதாய் லூக்கா 22:44 வாசிக்கிறோம். ஜெபிப்போமாக. என் இயேசுவே, காவல்படை வீரர்கள் அங்கு வருவதற்கு முன்பே உமது அன்பே உம்மை பலியாக்கிவிட்டதே. நீர் தரையில் முகம் குப்புற விழுந்து செபித்தீர். எமது பாவங்களின் அழுக்கை நீர் உமது உடலில் சுமந்ததால் விண்ணகத்தை நோக்கி உமது கண்களை உயர்த்தவும் நீர் வெட்கப்படினீர். என் தந்தையே, உமக்கு சித்தமானால் இந்த கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும், ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உமது விருப்பப்படியே ஆகட்டும் என்று செபித்தீர். ஆண்டவரே, நீர் அனுபவித்த அந்த இரத்த வியர்வைக்கு காரணம் உமது எதிரிகள் அல்ல, மாறாக எனது பாவங்களே. உமது நரம்புகளை நெரித்து இரத்தத்தை சிந்தச் செய்தது எனது அக்கிரமங்களே. என் அன்பு ஆண்டவரே, உமது மரண வேதனையில் நானும் உமக்கு துயரத்தை கொடுத்துவிட்டேன். இதற்காக நான் முழு இதயத்தோடு வருந்துகிறேன். இனி உமது விருப்பமே என் விருப்பமாக இருக்கட்டும். நீர் எனக்கு தரும் எந்த சிலுவையையும் நான் உமது அன்பிற்காக பொறுமையுடன் ஏற்பேன் என்று உறுதியளிக்கிறேன். ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும். ஆமேன். நீர் பட்ட போது பாய்ந்து ஓடிய இரத்தம் கோடி பாவம் தீர்த்து மோட்சம் கொள்ளுவிக்க வல்லதே. கெட்டு போனோம், பாவியானோம், கிருபை செய்னா இயேசு பிடிபடுதலும் சங்கிலிகளால் கட்டப்படுதலும். எழுந்திருங்கள், போவோம், இதோ என்னை காட்டிக் கொடுப்பவன் இதோ நெருங்கிவிட்டான். மார்க்கு 14:42. இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தன்னை காட்டிக் கொடுக்க யூதாசும் அவனுடன் யூதர்களும் போர் வீரர்களும் வருவதை அறிந்த நமது மீட்பர் அப்போதும் மரண வியர்வையில் நனைந்திருந்தாலும் அன்பினால் எரியும் இதயத்தோடு தனது எதிரிகளை சந்திக்க எழுந்து செல்கிறார். அவர் தம்மை தாமே அவர்கள் கைகளில் ஒப்படைக்க விரும்பினார். அவர்களை பார்த்ததும், நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். என் ஆன்மாவே, இயேசு உன்னை பார்த்து கேட்பதாக எண்ணிக்கொள். நீ யாரை தேடுகிறாய்? என் ஆண்டவரே, உம்மை தேடி விண்ணிலிருந்து மண்ணிற்கு வந்த உம்மையே நானும் தேடுகிறேன். அழிவிலிருந்து என்னை காப்பாற்ற வந்த உம்மை கண்டடைய எனக்கு அருள்தாரும். அவர்கள் இயேசுவை பிடித்து கட்டினார்கள். யோவான் 18:12. ஐயோ, ஒரு மன்னனை அவனது சொந்த ஊழியர்களே சங்கிலியால் கட்டி இழுத்து செல்வதைக் கண்டால் நாம் என்ன சொல்வோம்? இதோ அகில உலகையும் படைத்த இறைவன் ஒரு சாதாரண கூட்டத்தின் கைகளில் பிடிபட்டு நிற்கிறார். என் மீட்பரை கட்டிய அந்த புனித சங்கிலிகளே, என்னையும் உம்மோடு பிணைத்து கொள்ளுங்கள். உமது திருவுளத்தை விட்டு நான் ஒருபோதும் பிரியாதிருக்க செய்யுங்கள். போர் வீரர்கள் அவர் கைகளை பிடித்து கட்டுகிறார்கள். அவரை அடித்து அவமதிக்கிறார்கள். அந்த மாசற்ற செம்மறி ஆட்டுக்குட்டி அவர்கள் தன்னை வதைக்க அனுமதித்தது. அவர் அங்கிருந்து தப்பிக்க முயற்றவில்லை. உதவிக்கு யாரையும் அழைக்கவில்லை. இத்தனை அநீதிகள் நடக்கும்போது அவர் ஒருமுறை கூட முணுமுணுக்கவில்லை. இறைவாக்கினர் ஏசாயா முன்னறிவித்தது போல அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார்.
ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஏசாயா 53:7. அப்போது சீடர்கள் அனைவரும் அவரை விட்டுவிட்டு ஓடிப்போனார்கள் என்று மாற்கு 14:50 வாசிக்கிறோம். உமது அன்பை பெற்ற சீடர்களே உம்மை தனியாக விட்டு சென்றபோது உமது இதயம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். ஆண்டவரே, உமது அருளை பெற்றுவிட்டு உம்மை மறந்து போன அந்த நன்றற்றவர்களில் நானும் ஒருவன். இப்போது நான் வருந்தி உம்மிடம் திரும்பி வருகிறேன். இனி ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய மாட்டேன். என்னை ஏற்றுக்கொள்ளும். ஆமேன். பாரவோனை செங்கடலில் ஆழ்த்தி எகிப்தில் நின்றுனை விடுவித்தேன். நீயோ என்னை தலைமையாம் குருக்களிடத்தில் கையளித்தாய். எனது சனமே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். எதிலே உனக்கு துயர் தந்தேன், எனக்கு பதில் நீ கூறிடுவாய். இயேசு தலைமை குருக்களிடம் நிறுத்தப்படுதலும் தீர்ப்பிடப்படுதலும். போர் வீரர்கள் இயேசுவை கட்டி தலைமை குருவாகிய கயாபாவிடம் கொண்டு சென்றார்கள். மத்தேயு 26:57. இயேசுவிற்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, என்று நாட்களுக்கு முன் எருசலேம் மக்கள் அவரை அரசராக ஏற்று ஆரவாரம் செய்தார்கள். ஆனால் இன்று அதே வீதிகளில் அவர் ஒரு குற்றவாளியைப் போல சங்கிலியால் பிணைக்கப்பட்டு இழுத்துச் செல்லப்படுகிறார். நள்ளிரவு நேரத்தில் விளக்குகளுடனும் தீப்பண்டங்களுடனும் பெரும் கூச்சலோடு அவரை அழைத்துச் சென்றனர். கயாபா இயேசுவை நோக்கி அவரது சீடர்களை பற்றியும் போதனையை பற்றியும் கேட்டான். அதற்கு இயேசு மென்மையாக, நான் உலகிற்கு வெளிப்படையாக பேசினேன். நான் சொன்னதை அங்கிருந்தவர்களிடம் கேளுங்கள் என்றார். அப்பொழுது அங்கிருந்த ஊழியன் ஒருவன், தலைமை குருவுக்கு இப்படியா பதில் சொல்வது என்று கேட்டு இயேசுவின் கன்னத்தில் பலமாக அறைந்தான். ஓ என் மீட்பரே, உமது தாழ்ச்சியை பாரும். ஒரு சாதாரண ஏவலாளி உமது திருமுகத்தில் அறைந்தபோதும் நீர் ஆவேசப்படாமல், நான் தவறாக பேசியிருந்தால் அந்த தவறை சொல், நான் சரியாக பேசியிருந்தால் ஏன் என்னை அடிக்கிறாய் என்று மட்டும் மென்மையாக கூறினீர். யோவான் 18:23. என் பாவங்களுக்கு பரிகாரமாகவே நீர் இந்த அவமானத்தை சகித்தீர். இறுதியில் கயாபா, நீ உயிருள்ள கடவுளின் மகனாகிய மெசியாவா? கடவுள் பெயரால் ஆணையிட்டு கேட்கிறேன், எங்களுக்கு சொல் என்றான். இயேசு அதற்கு, நானே என்று பதிலளித்தார். உடனே கயாபா தனது ஆடையை கிழித்துக்கொண்டு, இவன் கடவுளை நிந்திக்கிறான், இனி நமக்கு சாட்சிகள் தேவையில்லை, இவன் சாக வேண்டும் என்று தீர்ப்பிட்டான். அங்கிருந்த அனைவரும் இவன் சாக வேண்டும் என்று கத்தினார்கள். அவர்கள் இயேசுவின் திருமுகத்தில் துப்பினார்கள். அவர் கண்களை கட்டி அடித்து, உன்னை அடித்தது யார் என்று ஏளனம் செய்தார்கள். புனித ஜெரோம் கூறுகிறார், இயேசு அன்றிரவு அனுபவித்த கொடுமைகள் அனைத்தும் இறுதி தீர்ப்பு நாளில்தான் உலகிற்கு தெரிய வரும். என் இயேசுவே, அன்றிரவு நீர் உறங்கவில்லை, மாறாக கொடிய மனிதர்களின் கேலிக்கும் வதைக்கும் உள்ளானீர். என் பெருமைக்காக நீர் இவ்வளவு தாழ்த்தப்பட்டீரே. பேதுரு உம்மை மறுதலித்துவிட்டு பிறகு மனம் வருந்தி அழுதது போல நானும் என் பாவங்களை நினைத்து அழ எனக்கு அருள் புரியும். உமது துயர இதயத்திற்கு நான் கொடுத்த வேதனைகளுக்காக என்னை மன்னித்தருளும். ஆமேன். மேகத்தூணில் வழிகாட்டி உனக்கு முன்னே நான் சென்றேன். நீயோ பிலாத்தின் நீதிமன்றம் என்னை இழுத்துச்
சென்றாயே. எனது சனமே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். எதிலே உனக்கு துயர் தந்தேன், எனக்கு பதில் நீ கூறிடுவாய். இயேசு பிலாத்து மற்றும் ஏரோதின் முன்னிறுத்தப்படுதல். பரபாஸ் விடுவிக்கப்படுதல். தலைமை ஆசாரியரும் மூத்த யூத தலைவர்களும் மறுநாள் அதிகாலையில் இயேசுவை கொல்ல தீர்மானித்தார்கள். அவர்கள் இயேசுவை சங்கிலியில் பிணைத்து ஆளுநர் பிலாத்துவிடம் அழைத்துச் சென்றார்கள். அவர்கள் பிலாத்துவிடம் இயேசுவை ஒப்படைத்தார்கள். எண்ணே திருமுடி பயணம் 27. 2:1-2. இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பிலாத்து இயேசுவிடம் பல கேள்விகளை கேட்ட பிறகு அவர் நிரபராதி என்றும் அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய் என்றும் உறுதியாக நம்பினான். எனவே அவன் வெளியே வந்து யூதர்களிடம், இவனிடம் நான் எந்த குற்றமும் காணவில்லை என்று கூறினான். யோவான் 18:38. ஆனால் இயேசு கலிலேயாவை சேர்ந்தவர் என்று அறிந்ததும் பிலாத்து தனது பொறுப்பை தவிர்க்கும் பொருட்டு அப்போது எருசலேமிலிருந்த ஏரோது அரசனிடம் இயேசுவை அனுப்பினான். ஏரோது இயேசுவை பார்ப்பதில் மகிழ்ச்சியடைந்தான். அவர் ஏதாவது ஒரு புதுமை செய்து காட்டுவார் என்று எதிர்பார்த்தான். அவன் பல கேள்விகளை கேட்டாலும் இயேசு அவனுக்கு பதிலேதும் சொல்லாமல் மௌனமாக இருந்தார். 3 ஆண்டுகளாக இயேசுவின் போதனைகளை புறக்கணித்த ஏரோதுக்கு ஒரு வார்த்தை கூட பதில் சொல்ல இயேசு விரும்பவில்லை போலும். இதனால் ஏரோது கோபமுற்று இயேசுவை ஒரு முட்டாளை போல கருதி அவருக்கு பரிகாசமாக வெள்ளை அங்கி அணிவித்து பிலாத்துவிடமே திருப்பி அனுப்பினான். இதோ நித்திய ஞானமாகிய இறைவன் உலகத்தாரால் ஒரு முட்டாளை போல நடத்தப்படுவதை பாருங்கள். பிலாத்து மீண்டும் மக்களிடம் ஒரு திட்டத்தை கூறினான். பாஸ்கா விழாவின் போது ஒரு கைதியை விடுவிப்பது வழக்கம் என்பதால் இயேசு அல்லது பரபாஸ் இவர்களில் யாரை விடுவிக்க வேண்டும் என்று கேட்டான். பரபாஸ் என்பவன் ஒரு கொடிய திருடன் மற்றும் கொலைகாரன். ஆனால் மக்கள் அனைவரும் பரபாசை விடுவி, இயேசுவை சிலுவையில் அறை என்று கத்தினார்கள். என் ஆன்மாவே, உன்னையே கேள். நீ எத்தனை முறை கடவுளின் அருளை விட ஒரு அற்ப உலக ஆசையையோ அல்லது தீய பழக்கத்தையோ பெரிதாக கருதி தேர்ந்தெடுத்துள்ளாய். இயேசுவை சிலுவையில் அறை என்று கத்திய அந்த மக்களை விட தெரிந்தே பாவம் செய்யும் நாமே அவருக்கு அதிக துயரத்தை கொடுக்கிறோம். விண்ணக தந்தையின் திருவுளத்தை பாருங்கள். ஒரு பாவியை காப்பாற்ற அவர் தனது ஒரே மகனையே மரணத்துக்கு ஒப்புக்கொடுக்க சம்மதித்தார். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பதெப்படி? ரோமர் 8:32. துஷ்டயூதர் தூணினோடு தூய கைகள் கட்டியே கஷ்டமாய் அடித்த போது பாய்ந்த செந்நீர் துணை கெட்டு போனோ பாவியானோ கிருபை செய்நாதனே மட்டிலா கருணை என் மேல் வைத்திறங்கும் இயேசுவே. இயேசு தூணில் கட்டப்பட்டு கசையடிகளால் தாக்கப்படுதல். அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். யோவான் 19:1. பிலாத்து இயேசுவை காப்பாற்ற பல வழிகளில் முயன்றும் தோற்றுப்போனான். இறுதியில் யூதர்களை திருப்திப்படுத்தவும் பிறகு அவரை விடுவித்து விடலாம் என்ற எண்ணத்திலும் அப்படி செய்தான். இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இது எவ்வளவு பெரிய அநீதி! ஒரு மனிதன் குற்றமற்றவன் என்று அறிவித்துவிட்டு அவனுக்கு கசையடி தண்டனை வழங்குவதா? என் ஆன்மாவே, அந்த அநீதியான உத்தரவுக்கு பிறகு நடப்பவற்றைப் பார். போர் வீரர்கள் அந்த சாந்தமான செம்மண்ணி ஆட்டுக்குட்டியை பிடித்து இழுத்துச் சென்று ஒரு தூணில் கட்டுகிறார்கள்.
அவர்கள் கைகளில் சவுக்கை எடுத்துக்கொண்டு அவரது புனித உடல் முழுவதும் கொடூரமாக அடிக்கத் தொடங்குகிறார்கள். அவரது மாசற்ற உடல் சிதைந்து இரத்தம் ஆறாக பெருகி நிலத்தில் வழிகிறது. சவுக்கின் ஒவ்வொரு அடியும் அவரது சதையை கிழித்து எரிகிறது. ஏற்கனவே காயப்பட்ட இடங்களில் மீண்டும் மீண்டும் அடித்து வேதனைப்படுத்துகிறார்கள். இறைவாக்கினர் ஏசாயா முன்னறிவித்தது போல நம் குற்றங்களுக்காக அவர் காயப்படுத்தப்பட்டார், நம் அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். ஏசாயா 53:5. அன்று அவரிடம் எந்த அழகும் இல்லை. அவர் ஒரு தொழுநோயாளி போல சிதைக்கப்பட்டிருந்தார். ஏன் இவ்வளவு வேதனைகளை ஏற்றார்? எமது புலன் இச்சைகளாலும் சிற்றின்ப ஆசைகளாலும் நாம் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாகவே அவர் இந்த உடல் வேதனையை ஏற்றார். அவர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை, முணுமுணுக்கவில்லை. ஒரு செம்மண்ணி ஆட்டுக்குட்டி தன் உரோமத்தை வெட்டுபவர் முன்னிலையில் மௌனமாக இருப்பது போல அவர் தம்மை ஒப்புக் கொடுத்தார். ஆண்டவரே, உமது கசையடிகளுக்கு காரணம் உமது எதிரிகள் அல்ல, எனது பாவங்களே. உமது புனித உடலிலிருந்து வழிந்த இரத்தத்தினால் என் ஆன்மாவின் அழுக்குகளை துடைத்தருளும். உமது இந்த அளவற்ற அன்பை கண்ட பிறகும் நான் பாவம் செய்ய துணிவேனா? இனிய இயேசுவே, உமது அன்பிற்காக என் வாழ்வின் எல்லா துன்பங்களையும் நான் பொறுமையோடு ஏற்க எனக்கு வலிமை தாரும். ஆமேன். கொடியூதர் சேர்த்து வைத்த முள்மூடி தன்னால் வடிந்த இரத்தத்தால் சர்வ பாவம் நீங்குமே. கெட்டு போனோம், பாவியானோம், கிருபை செய்நாதனே. மட்டிலா கருணை என் மேல் வைத்திறங்கும் இயேசுவே. இயேசுவுக்கு முள்முடி சூட்டப்படுதல் மற்றும் ஏளனம் செய்யப்படுதல். இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கசையடி தண்டனைக்குப் பிறகு ஆளுநரின் போர் வீரர்கள் இயேசுவை மண்டபத்திற்குள் அழைத்துச் சென்றனர். படைப்பிரிவினர் அனைவரும் அங்கே கூடினர். அவர்கள் அவரது ஆடைகளை களைந்து அவருக்கு ஒரு செந்நிற மேலாடையை, அதாவது ஸ்கார்லட் க்ளோக் எனும் பெயர் கொண்ட வீரர்கள் அணியும் பழைய அங்கியை அணிவித்தனர். முட்களால் ஒரு முடியை பின்னி அதை அவரது தலையில் வைத்தார்கள். அவரது வலது கையில் ஒரு நாணல் கோலை செங்கோலாக கொடுத்தார்கள். மத்தேயு 27, 29, 28. பின்னர் அவர்கள் அவர் முன்னால் மண்டியிட்டு, யூதர்களின் அரசரே வாழ்க என்று பரிகசம் செய்தார்கள். மேலும் அவர் முகத்தில் துப்பி அவர் கையிலிருந்த கோலை பிடுங்கி அந்த கோலினாலே அவரது தலையிலேயே அடித்தார்கள். முட்கள் அவரது புனித தலையில் ஆழமாக இறங்கும்படி பலமாக அடித்தனர். ஏற்கனவே கசையடிகளால் காயப்பட்டிருந்த அவரது தலையிலிருந்து இரத்தம் வழிந்து முகம் முழுவதையும் நனைத்தது. ஓ முட்களே, உமது படைப்பாளரையே நீர் வதைக்கலாமா? ஆனால் இந்த முட்களை பழிக்காதீர்கள். மனிதர்களாகிய எமது தீய எண்ணங்களே நமது மீட்பரின் தலையை துளைக்கும் முட்களாக மாறின. என் இயேசுவே, எமது பெருமைக்காக நீர் இவ்வளவு அவமானங்களை ஏற்றீர். உமது இந்த தாழ்ச்சி என் இதயத்தை உருக்கட்டும். நான் இனி எனக்குரியவன் அல்ல, உமக்குரியவனே என்று உண்மையால் சொல்ல எனக்கு அருள் தாரும். உலக அரசர்களை விட துயரங்களால் சிதைக்கப்பட்ட என் இதயத்தின் அரசராகிய உம்மையே நான் அதிகம் நேசிக்கிறேன். என்னை உமக்குரியவளாக மாற்றும். ஆமேன். சிதறிப்போன ஆடுகளை ஒன்று சேர்க்க முனைந்தேன். பகலில் ஓடி தேடினேன், அலைந்து அலைந்து சேர்த்திட்டேன். நலிந்து போன ஆடு தன்னை தோளில் தூக்கிச் சுமந்திட்டேன். மெலிந்த ஆட்டுக்குட்டிகளை கிடையில் மெல்ல சேர்த்திட்டேன். கிடையினை தாக்கும் ஓநாய்கள் தொல்லை கடைசி வரைக்கும் ஓயவில்லை. பிலாத்து இயேசுவை மக்களிடம் காட்டுகிறான். இதோ மனிதன். இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு இவ்வளவு கொடூரமாக சிதைக்கப்பட்டிருப்பதைக் கண்டால் மக்களின் இதயம் மென்மையாகும் என்று பிலாத்து நம்பினான். எனவே உருக்குலைந்து போயிருந்த இயேசுவை ஒரு மேல்மாடி முகப்பிற்கு அழைத்து வந்து மக்களிடம் காட்டினான்.
இதோ மனிதன் என்று கூறினார். யோவான் 19:5. யூதர்களே, இதோ இவன் ஏற்கனவே அனுபவித்த துயரங்களை பார்த்து திருப்தி அடையுங்கள். உங்களால் அரசராக முடியும் என்று சந்தேகிக்கப்பட்ட இந்த மனிதனை பாருங்கள். இவன் இப்போது எவ்வளவு பரிதாபமான நிலையில் இருக்கிறான். இனி இவனிடம் நீங்கள் பயப்பட என்ன இருக்கிறது? இவன் இன்னும் சில காலமே உயிர் வாழ்வான். எனவே இவனை விட்டுவிடுங்கள் என்பதே பிலாத்துவின் எண்ணமாக இருந்தது. அங்கே இயேசு எப்படி தோன்றினார் என்று கற்பனை செய்து பாருங்கள். முள்முடியுடன், ஒரு கந்தலான அங்கியுடன், உடல் முழுவதும் இரத்த காயங்களுடன், முகத்தில் உமிழ்நீரும் இரத்தமும் படிந்து பாதி நிர்நாண நிலையில் நின்றார். ஆனால் யூதர்களோ இரக்கம் காட்டவில்லை. அவர்கள், இவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று வெறித்தனமாக கத்தினார்கள். யோவான் 19:6. பிலாத்து இதோ மனிதன் என்று காட்டும்போது அதே வேளையில் விண்ணக தந்தையும் வானத்திலிருந்து, மனிதர்களே, இதோ என் அன்பு மகன், உங்கள் பாவங்களுக்காக பரிகாரம் செய்ய அவர் எவ்வளவு துன்பங்களை சகித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை பாருங்கள், அவரை உற்று நோக்கி அவரை நேசியுங்கள் என்று நம்மை பார்த்து சொல்கிறார். யூதர்கள் பிலாத்துவை பயமுறுத்தத் தொடங்கினார்கள். இவனை நீர் விடுதலை செய்தால் நீர் ராயனின், அதாவது சீசரின் நண்பன் அல்ல, ஏனெனில் இவன் தன்னை அரசன் என்கிறான் என்றார்கள். பிலாத்து தன்னுடைய பதவியையும் செல்வாக்கையும் இழந்து விடுவோமோ என்ற பயத்தில், அநீதி என்று தெரிந்தும் இயேசுவை மரணத்திற்கு ஒப்புக்கொடுத்தான். என் இனிய இயேசுவே, ஒரு காலத்தில் நானும் சிலுவையில் அறையும் என்று கத்திய கூட்டத்தைப் போலத்தான் இருந்தேன். நான் செய்த ஒவ்வொரு பாவமும் உம்மை சிலுவையில் அறைய கேட்டது. ஆனால் இப்போது நான் என் தவறுகளை எண்ணி வருந்துகிறேன். உலக புகழுக்காகவும் அற்ப பதவிக்காகவும் உம்மை விட்டுக் கொடுத்த பிலாத்துவைப் போல இல்லாமல், என் நிலையிலும் உம்மை என் அரசராகவும் இறைவனாகவும் ஏற்றுக்கொள்வேன். உமது பாடுகளின் வழியாக எனக்கு இரக்கம் காட்டியருளும். ஆமென். அரவணைக்கும் கரங்களுக்கு பரிசாக ஆணிகளோ, அன்பு செய்யும் இதயத்தின் ஆழம் காண ஈட்டியோ, உண்மைக்கென்றும் சாட்சியாய் வாழ்ந்தவர்க்கு சாட்டையோ, நன்மைகளை நாட்டுக்காய் செய்தவர்க்கு சிலுவையோ, எந்தன் தந்தையே, ஏன் என்னை இன்று இந்த நிலையில் கைவிட்டீரோ? பிலாத்துவினால் இயேசுவுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுதல். இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நிரபராதித்தன்மையை பலமுறை பகிரங்கமாக அறிவித்த பிறகும் பிலாத்து இறுதியில் யூதர்களுக்கு பயந்து அவரை சிலுவையில் அறைய ஒப்புவித்தான். யோவான் 19:16. மக்களின் முன்பாக தண்ணீரை எடுத்து தன் கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்தப்பழி என்மேல் இல்லை, நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறினான். மத்தேயு 27:24. இது உலக வரலாற்றிலேயே காணாத ஒரு மாபெரும் அநீதி. ஒரு நீதிபதி ஒருவரை குற்றமற்றவர் என்று தீர்ப்பளித்துவிட்டு அதே வாயால் அவருக்கு மரண தண்டனை வழங்குகிறான். துரதிர்ஷ்டவசமான யூதர்கள், அவன் இரத்தப்பழி எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் இருக்கட்டும் என்று கத்தினார்கள். மத்தேயு 27:25. அவர்கள் கேட்ட அந்த சாபம் இன்றும் அந்த இனத்தின் மீது ஒரு கரையாக நிலைத்திருக்கிறது. இந்த அநீதியான மரண தீர்ப்பு வாசிக்கப்பட்டபோது நமது ஆண்டவர் மிகுந்த அமைதியோடும் கீழ்ப்படிதலோடும் அதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டது யூதர்கள் சுமத்திய பொய் குற்றச்சாட்டுகளுக்காக அல்ல, மாறாக எமது உண்மையான பாவங்களுக்காக பரிகாரம் செய்யவே அவர் சாகத் துணிந்தார். பிலாத்து இயேசு சாகட்டும் என்று சொன்னபோது விண்ணக தந்தையும் பூமியில் என் மகன் சாகட்டும் என்று மீட்பு திட்டத்திற்காக உறுதிப்படுத்தினார். இயேசுவும் அதற்கு பதில் மொழியாக, இதோ வருகிறேன், நான் கீழ்ப்படுகிறேன், சிலுவை சாவை ஏற்கிறேன் என்று தந்தைக்கும் நமக்கும் பதிலளித்தார்.
அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத் தாமே தாழ்த்தினார். பிலிப்பியர் 2:8. ஜெபிப்போமாக. என் அன்பு மீட்பரே, எனக்குரிய மரண தண்டனையை நீர் ஏற்றுக்கொண்டு எனக்கு வாழ்வை அளித்தீர். உமது கசப்பான மரணத்தின் வழியாக நான் உமது அருளில் உயிர் வாழவும் உமது அன்பினால் என்றும் பற்றி எரியவும் எனக்கு அருள் தாரும். ஆமேன். இயேசு கல்வாரிக்கு சிலுவை சுமந்து செல்லுதல். இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மரண தீர்ப்பு அறிவிக்கப்பட்டதும் அந்த நன்றியற்ற மக்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர். சீக்கிரம் சிலுவையை தயார் செய்யுங்கள், நாளை பாஸ்கா பெருவிழா, அதற்குள் இவனை கொன்று முடிக்க வேண்டும் என்று கூச்சலிட்டனர். அவர்கள் உடனே இயேசுவின் மீதிருந்த செந்நிற அங்கியை களைந்துவிட்டு அவரது சொந்த உடைகளை அவருக்கு அணிவித்தனர். 2 பெரிய மரக்கட்டைகளை சேர்த்து ஒரு பாரமான சிலுவையை செய்து கசையடிகளால் ஏற்கனவே சிதைந்து போயிருந்த அவரது தோள்களில் வைத்தனர். பலவீனமடைந்திருந்த ஒரு மனிதன் மீது இவ்வளவு பெரிய பாரத்தை சுமத்துவது எவ்வளவு பெரிய கொடுமை! இயேசு அந்த சிலுவையை அன்போடு தழுவினார். அரசு ஆட்சி அதிகாரம் அவர் தோள் மேல் இருக்கும் என்று ஏசாயா முன்னறிவித்தது போல சிலுவையின் வழியாகவே அவர் மனிதர்களின் இதயங்களை ஆள விரும்பினார். குற்றவாளிகளோடு ஒருவராக நமது மீட்பர் தனது சொந்த பலிபீடமாகிய சிலுவையை சுமந்து கொண்டு கல்வாரி நோக்கி நடந்தார். வழியில் அவர் அதிக பாரத்தினால் கீழே விழுந்ததைக் கண்ட யூதர்கள் அவர் கல்வாரி மலைக்கு செல்லும் முன்பே இறந்து விடுவாரோ என்று பயந்தனர். அவர் சிலுவையில் அறையப்பட்டு சாக வேண்டும் என்பதே அவர்களின் நோக்கம். எனவே வழியே வந்த சீரேனே ஊரானாகிய சீமோனை பிடித்து இயேசுவுக்கு உதவியாக சிலுவையை சுமக்க கட்டாயப்படுத்தினர். மத்தேயு 27:32 சொல்லியபடி, யாராவது என்னை பின்பற்ற விரும்பினால் அவர் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும் என்று உன்னை அழைக்கிறார். இயேசுவே, நான் உன்னை விட்டு பிரிய விரும்பவில்லை. என் வாழ்வில் நீர் தரும் துன்பங்களாகிய சிலுவைகளை நான் பொறுமையோடு சுமக்க எனக்கு வலிமை தாரும். சீமோனை போல கட்டாயத்திற்காக சுமக்காமல் உம்மீதுள்ள அன்பிற்காக என் சிலுவையை நான் முத்தமிட்டு ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே, எனக்கு வலிமையை தாரும். ஆமேன். 5 காயத்தால் வடிந்த அரிய உமது இரத்தத்தால் மிஞ்சும் எங்கள் பாவம் தீர்க்க வேண்டுகின்றோம் இயேசுவே. கெட்டுப் போனோம், பாவியானோம், கிருபை செய் நாதனே. மட்டிலா கருணை என் மேல் வைத்திறங்கும் இயேசுவே. இயேசு சிலுவையில் அறையப்படுதல். இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கல்வாரி மலையை அடைந்தபோது களைப்பாலும் வேதனையாலும் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தார். சிலுவையில் அறையப்படும் கைதிகளின் வலி உணர்வை குறைப்பதற்காக வழக்கமாக தரப்பட்ட கசப்பு கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு கொடுத்தார்கள். ஆனால் இயேசு எந்த ஆறுதலுமின்றி முழு வேதனையையும் அனுபவிக்க விரும்பியதால் அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். பின்னர் போர் வீரர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு அவரது ஆடைகளை களைந்தார்கள்.
கசையடிகளால் ஏற்பட்ட காயங்களில் அந்த ஆடைகள் ஒட்டியிருந்ததால் அவற்றை உரித்தபோது சதைகளும் சேர்ந்து பீந்து வந்தன. அவர் சிலுவையின் மேல் படுக்க வைக்கப்பட்டார். அவர் தனது புனித கரங்களை விரித்து மானிட மீட்பிற்காக தம்மை ஒரு பலியாக விண்ணகத் தந்தைக்கு ஒப்புக்கொடுத்தார். இதோ அவர்கள் ஆணிகளையும் சுத்தியல்களையும் எடுத்தார்கள். மீட்பரின் கைகளிலும் கால்களிலும் ஆணிகளை அடித்து அவரை சிலுவையோடு பிணைத்தார்கள். அந்த சுத்தியல் சத்தம் மலை எங்கும் எதிரொலித்தது. மகனை பின்தொடர்ந்து வந்த அன்னை மரியாள் அந்த சத்தத்தை கேட்டு துடிதுடித்தார். ஓ புனித கரங்களே, உமது தொடுதலால் எத்தனை நோயாளிகளை குணப்படுத்தினீர். இன்று சிலுவையில் துளைக்கப்பட்டு நிற்கிறீரே. ஓ புனித பாதங்களே, காணாமல் போன ஆடுகளை தேடி எவ்வளவு தூரம் நடந்தீர். இன்று ஆணிகளால் பிணைக்கப்பட்டு நிற்கிறீரே. நரம்புகள் நிறைந்த அந்த பகுதிகளில் ஆணி பாய்ந்தபோது ஏற்பட்ட வலி மரண வேதனையை விட கொடியது. அதன்பின் சிலுவை உயர்த்தப்பட்டு முன்கூட்டியே தயாரிக்கப்பட்டிருந்த குழிக்குள் பலமாக இறக்கப்பட்டது. அப்போது ஏற்பட்ட அதிர்வினால் காயங்கள் கிழிந்து இரத்தம் பீரிட்டது. இயேசு இரு கள்வர்களின் இடையில் சிலுவையில் தொங்கினார். அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு என்று ஏசாயா 53:12 சொல்லப்பட்டிருப்பதுபடி இறைவாக்கு நிறைவேறியது. சிலுவையின் மேல் நாசரேத்து இயேசு யூதர்களின் அரசன் என்ற வாசகம் எழுதப்பட்டிருந்தது. என் அன்பு மீட்பரே, ஒரு புழுவை விட கேவலமான எனக்காக நீர் எவ்வளவு பெரிய விலையை கொடுத்திருக்கிறீர். என் பாவங்கள்தான் உமக்கு இந்த நிலை ஏற்பட்டது என்பதை நான் உணர்கிறேன். என் சிலுவையடியில் நான் மண்டியிட்டு உமது காயங்களிலிருந்து வழியும் இரத்தத்தினால் என் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும். ஆமேன். தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தபோது மக்கள் அவரை இகழ்ந்தார்கள். நீ கடவுளின் மகன் என்றால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று கேலி செய்தார்கள். ஆனால் அந்த நிலையிலும் இயேசு என்ன செய்தார்? அவர் தம்மை வதைப்பவர்களுக்காக பரிந்து பேசினார். 1. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். லூக்கா 23:34. ஆண்டவரே, நீர் சிலுவையிலிருந்து எங்களுக்காகவும் செவித்தீர். உமது புண்ணியங்களின் வழியாக எங்களுக்கு மன்னிப்பை பெற்றுத் தந்தீர். 2. நீ இன்றே என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பாய் என்றார். லூக்கா 23:43. தவறு செய்தாலும் மனம் மாறி உம்மிடம் வேண்டிய நல்ல கள்ளவனுக்கு நீர் அளித்த வாக்குறுதி எங்களுக்கும் நம்பிக்கையை தருகிறது. என் மரண வேளையிலும் நீர் எனக்கு உமது இரக்கத்தை காட்டியருளும். 3. அம்மா, இதோ உமது மகன், இதோ உமது தாய் என்றார். யோவான் 19:26-27. இயேசு சிலுவையடியில் நின்ற தமது தாயை பார்த்து அவரை அன்பு சீடனான யோவானிடம் ஒப்படைத்தார். யோவான் வழியாக நம் அனைவரையும் அன்னை மரியாளின் பிள்ளைகளாக ஒப்படைத்தார். அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசும் தாயாக மாறினார். 4. என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்றார். மத்தேயு 27:46. இயேசுவின் ஆன்மா அடைந்த உச்சகட்ட வேதனை இது. எமது பாவங்களை அவர் சுமந்ததால் தந்தை அவரிடமிருந்து விலகி நின்றார். அந்த தனிமையின் வேதனை தியாகத்தின் உச்சம். 5. தாகமாயிருக்கிறது என்றார். யோவான் 19:28. இது வெறும் உடல் தாகமல்ல, மனித ஆன்மாக்கள் உமது அன்பை பெற வேண்டும் என்ற உமது தாகம். என் மீட்பரே, என் ஆன்மா மீது தாகம் கொள்ள அருள் புரியும். 6. எல்லாம் முடிந்தது என்றார்.
யோவான் 19:30. மீட்பின் பணி நிறைவடைந்தது. இறைவாக்கினர்கள் சொன்னவை அனைத்தும் நிறைவேறின. உலகம் மீட்கப்பட்டது. 7. தந்தையே, உமது கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்றார். லூக்கா 23:46. இயேசு முழுமையான கீழ்ப்படிதலோடு தனது உயிரை தந்தையிடம் ஒப்படைத்து உயிர் விடுகிறார். சற்று தியானிப்போமா? இயேசு சிலுவையில் தொங்குவது ஒரு சாதாரண காட்சி அல்ல. அது ஒரு கடவுள் மனிதர்கள் மீது கொண்ட அன்பின் சான்று. சிலுவையில் அவர் ஒரு அரசராக தோன்றினார். ஆனால் அவருடைய கிரீடம் முட்களால் ஆனது, அரியணை மரத்தால் ஆனது. அவர் தம்மை பலியாக்கி நமக்கு புகலிடம் தந்தார். இயேசுவே, உமது சிலுவை மொழிகள் என் இதயத்தில் ஒலிக்கட்டும். நீர் எனக்காக உயிர் துறந்த அந்த தருணத்தை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். உமது மரணத்தின் வழியாக எனக்கு வாழ்வை தந்ததற்காக உமக்கு என்றென்றும் நன்றி கூறுகிறேன். ஆமென். இன்னுயிரகன்றது உம்மை விட்டு, பூமி இருளினில் ஆண்டது ஒளி கெட்டு. இன்னுயிரகன்றது உம்மை விட்டு. எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இயேசுவின் மரணமும் அடக்கமும். இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது அன்பிற்குரிய மீட்பர் தமது வாழ்வின் இறுதித் தருணத்தை நெருங்கினார். என் ஆன்மாவே, அந்த உருக்கமான காட்சியை காண்பாய். அவரது கண்கள் மங்குகின்றன. அந்த அழகான திருமுகம் வெளிறிப் போகிறது. இதயம் மெதுவாக துடிக்கிறது. அந்த புனித உடல் மரணத்திடம் தம்மை கையளிக்கிறது. இயேசு காடியை பெற்றுக்கொண்ட பின் எல்லாம் முடிந்தது என்றார். அவர் உயிர் பிரியும் வேளையில் தமது வாழ்நாள் முழுவதும் தான் அனுபவித்த வறுமை, உழைப்பு, பசி, அவமானங்கள் மற்றும் சிலுவை வேதனைகள் அனைத்தையும் தமது கண்முன் கொண்டு வந்திருப்பார். அவை அனைத்தையும் மீண்டும் ஒருமுறை விண்ணகத் தந்தைக்கு பலியாக ஒப்புக் கொடுத்திருப்பார். தந்தையே, நீர் என்னிடம் எதிர்பார்த்த மீட்புப் பணி அனைத்தும் நிறைவு பெற்றது. இறை நீதிக்குச் செலுத்தப்பட வேண்டிய முழு பரிகாரமும் வழங்கப்பட்டுவிட்டது என்று அறிவித்தார். இயேசு நம்மை பார்த்து சொல்வது போலிருக்கிறது. மனிதர்களே, உங்கள் ஆன்மாக்களை மீட்கவும் உங்கள் அன்பை பெறவும் என்னால் முடிந்த அனைத்தையும் நான் செய்துவிட்டேன். நான் என் கடமையை செய்துவிட்டேன். இப்போது நீங்கள் உங்கள் கடமையைச் செய்யுங்கள். எனக்காக உயிர் துறக்கும் அளவுக்கு அன்பு காட்டிய என் மேல் அன்பு காட்ட நீங்கள் ஏன் தயங்குகிறீர்கள்? பின்னர் இயேசு உரத்த குரலில் கத்தி, தந்தையே, உமது ஆவியை உமது கையில் ஒப்படைக்கிறேன் என்று கூறி தமது தலையை சாய்த்து உயிர் துறந்தார். புனித பிரான்சிஸ் டி சேல்ஸ் கூறுகிறார், இயேசுவின் இந்த இறுதிச் செயல் இறைவனிடம் நாம் கொள்ள வேண்டிய முழுமையான அர்ப்பணிப்பை காட்டுகிறது. வாழ்வோ சாவோ அது இறைவனின் திருவுளப்படி அமையட்டும் என்பதே ஒரு கிறிஸ்தவனின் இலக்காகும். இயேசு உயிர் துறந்த அந்த தருணத்தில் இயற்கை சீற்றமுற்றது. பூமி அதிர்ந்தது. பாறைகள் பிளந்தன. கல்லறைகள் திறந்தன. எருசலேம் ஆலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழ்வரை இரண்டாக கிழிந்தது. படைத்தவன் சாகும்போது படைப்புகள் அனைத்தும் நடுங்கின. சிலுவை அடியில் நின்ற மக்கள் உண்மையிலேயே இவர் இறைமகன்தான் என்று கூறி தங்கள் மார்பை அடித்துக்கொண்டு திரும்பினார்கள். ஆனால் அன்னை மரியாள் மட்டும் அங்கேயே நின்றார். அவரது உள்ளம் வாளால் ஊடுருவப்பட்டது போல துடித்தது. ஆசையா தச்சி கொடுத்த அங்கேயெல்லாம் ரத்தமானா, ஆசையா தச்சி கொடுத்த அங்கேயெல்லாம் ரத்தமா, ரத்தத்தை பாலாக்கி இதுக்காக கொடுத்தேனா, என் ரத்தத்தை பாலாக்கி இதுக்காக கொடுத்தேனா, மடி மீது உறங்கும் மகனே எழுந்திரடா உடனே, ஓ முகம்
பார்த்திடவே துடிக்குதடாய மனமே. கண் விழித்து பாராயோ கண் கண்ட என் செல்வமே. கண்மணியே பேசாயோ உலகாளும் தெய்வமே. பின்னர் ஒரு போர் வீரன் இயேசுவின் விலாவை ஈட்டியால் குத்தினான். அங்கிருந்து இரத்தமும் நீரும் வழிந்தோடினது. யோவான் 19:34. உமது திரு இருதயத்தை திறந்து எங்களுக்காக வைத்திருந்த இறுதிச் சொட்டு இரத்தத்தையும் வழங்கிவிட்டீர். மாலை வேளையில் இயேசுவின் சீடர்களான அரிமத்தியா ஊர் யோசேப்பும் நிகதேமும் பிலாத்துவிடம் அனுமதி பெற்று இயேசுவின் திருவுடலை சிலுவையிலிருந்து இறக்கினார்கள். அவர்கள் அந்த திருவுடலை நறுமண தைலமிட்டு துயருற்ற அன்னையின் மடியில் வைத்தார்கள். பின்னர் அருகிலிருந்த ஒரு புதிய கல்லறையில் அவரை அடக்கம் செய்து ஒரு பெரிய கல்லால் வாசலை மூடினார்கள். என் ஆன்மாவே, நீயும் இயேசுவோடு இந்த கல்லறையில் புகுந்து கொள். உலக ஆசைகள், வீண் பெருமைகள் மற்றும் சிற்றின்பங்களை அங்கே புதைத்துவிடு. இயேசுவின் பாடுகளும் மரணத்தையும் தினமும் நினை. என் அன்பு இயேசுவே, எனக்காக அடக்கம் செய்யப்பட்ட உமது திருமுன் நான் மண்டியிடுகிறேன். உமது மரணமே என் வாழ்வின் நம்பிக்கை. என் பாவங்களால்தான் உமக்கு இந்த சாவு நேர்ந்தது என்பதை நான் உணர்கிறேன். ஆண்டவரே, இனி நான் பாவத்திற்கு செத்தவனாகவும் உமக்கு மட்டுமே பிழைத்திருப்பவனாகவும் வாழ எனக்கு அருள் தாரும். உமது இறுதி மூச்சின்போது, தந்தையே, உமது ஆவியை உமது கையில் ஒப்படைக்கிறேன் என்று புனிதமான நிலையில் கூற எனக்கு வரம் தாரும். ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.